ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். ஒரு 4 வெங்காயம் சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன், 2 பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிறாங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய், அப்புறம் இலை பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமா கல்பாசி எடுத்திருக்கிறேன், 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்திருக்கிறது காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்காங்க. பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் ஃப்ரோசன் பீன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேங்க. மசாலா பொடியில் கொத்தமல்லி பொடி, முழு கொத்தமல்லி பொடி எடுத்துருக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல காரமான இருக்கும்ல வத்தல் தூள். இப்போது ஒரு கேஸில் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் சமையல் பண்ண போகிறோமோ அதை வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க, ரீஃபைண்ட் ஆயில். அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேங்க. எனக்கு பாதி நெய் பாதி எண்ணெய் நான் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிக்கிட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை போட்டுக்கலாங்க. அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை, அப்புறமா கல்பாசி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வாசனையாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்குற நேரத்தில் நம்ம இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி கப்பு வச்சுட்டு அதில் நான் கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, அப்புறமா ஒரு 7-8 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அது கூட ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையை நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போது நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை பார்க்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இது இன்னமும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க வெஜ் பிரியாணியில் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது என்னோடய ஸ்டைல் பிரியாணி பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் பண்ணலாம். இது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வாசனை, அதாவது இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இந்த பேஸ்ட்டு ஊற்றி வதக்கினாலே வீடே மனமாக இருக்குங்க, சூப்பரான ஸ்மெல்லு. இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வர நேரத்தில் நம்ம இன்னொன்று பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அந்த ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன்ல, அதில் எல்லா மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வாசனையாக நல்லா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி எதுக்கு கம்மியாக ஆட் பண்ணணும்னா, வெஜிடபிள் பிரியாணியில் தக்காளி நிறையா போட்டால் புளிப்பு சுவை அதிகமாகிருங்கிறதுனால கம்மியாக தான் இருக்கணும். எப்போயுமே வெஜிடபிள் பிரியாணியில் தக்காளி கம்மியாக தான் போடணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தயிரில், அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எதுக்கு இதை தயிரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயிர் தனியாக போட்டோம்னா தயிர் திரிஞ்சு வந்துடும்ல, அதுவே நம்ம இது கூட ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தயிரும் தெரியாது, மசாலாவும் கருகிடாமல் ஒரு சமமாக நல்லா வதங்கி வருங்க. அதனால் இப்போ இதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. எந்தெந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஷிம்லா மிர்ச்சி, அதாவது குடமிளகா ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு கிடைக்கல, அதனால நான் குடமிளகா ஆட் பண்ணலங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு இது கேஸை சிம்மில் வச்சுக்குவோங்க. இப்போ இது மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம திறந்து பார்த்துடலாம்.
நல்லா பாருங்கள், சூப்பராக எல்லா காய்கறியும் நல்லா சமமாக ஈவனாக வெந்து வந்துருச்சுங்க. 3/4 பதத்துக்கு வெந்துருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி, அதாவது நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. 2 கிளாஸ் அரிசியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். மூடி போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சாச்சு. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே 2 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால அரிசியை ஆட் பண்ணியாச்சு. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நான் இந்த டிஷ்ஷில் நான் ஸ்டார்டிங்லேருந்து உப்பு போடவே இல்லை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு மேலே இருக்குல்ல, அதனால இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா தம் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா மூடி போட்டு வெந்துருச்சு. இப்போ நான் இதை இறக்கிட்டு ஒரு தவாவை நான் கேஸில் வைக்கிறேன். தவாவை கேஸில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாதம் வச்சுருக்கிற சட்டியை தூக்கி மேலே வச்சுக்கலாங்க. இப்போ இது வச்சாச்சு. இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு சட்டியில் தண்ணி நிரப்பி நான் இது மேலே வச்சுக்கிறேன். இப்போது இது ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க. ஹை ஃப்ளேமில் ஏற்கனவே 10 நிமிஷம் வச்சுருந்தோம்ல, இப்போ இது வந்து 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா தம்மும் ஏறிடுச்சு. நான் தண்ணி எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. இவ்வளோக்கும் நான் பாஸ்மதி அரிசி எதுவுமே போடலை, வீட்டு அரிசி தான் போட்டிருக்கேங்க. செம்ம டேஸ்டியான, செம்ம வாசனையாக டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. நீங்கள் நினைக்கலாம் கொத்தமல்லி இலையை ஏன் போடலைன்ட்டு. நான் ஏற்கனவே கொத்தமல்லி இலையை நான் அரைச்சிட்டேன்ல. குழந்தைங்க நிறைய பேருக்கு வந்து கொத்தமல்லி புதினா போட்டானா அதோட இது ஃப்ளேவர் பிடிக்காது. அதாவது ஃப்ளேவர் நல்லா இருந்தாலும் அதை எடுத்து சைடில் வச்சுருவாங்க. அதனால தாங்க நான் அதை அரைச்சி போட்டுட்டேன். நல்ல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. அது கூடவே நான் ரைத்தா வச்சுருக்கிறேன், அப்பளம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊறுகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு வேளை நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.